வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உண்மை நிச்சயமா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா தனுசு ராசியின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக தெரியும். நீங்க கொடுத்த அன்பு அளவுக்கு யாரும் உங்களை புரிஞ்சு கொள்ளாம நடந்து கொள்வாங்க. நீங்க எல்லா நபர்களை பார்த்தாலும் சரி, அவங்கள அதிசயமா நீங்க பார்க்க மாட்டீங்க. எல்லார் மீதும் அன்பு காட்டுவீங்க. தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்கள் எல்லாரையுமே நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களிடம் அதிக நாட்கள் பழகிய ஒரு நபர்கள் போல அவங்கள நீங்க பார்த்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் இதுவரைக்கும் நீங்கள் நடந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க யாரையாவது நேசிச்சிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு சின்ன உணர்ச்சியாக மட்டும் உங்களுக்குள்ள இருக்காது. முழு மனதையும் உங்களை வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாக நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க மத்தவங்கள நேசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஆனா அந்த அன்பு பல சமயங்கள்ல திரும்ப வராமல் உங்களுக்குள்ள போயிருக்கும். நீங்க எத்தனையோ நபர்கள் மீது அன்பு கொடுப்பீங்க. ஆனா அந்த அன்பு திரும்ப கிடைக்கணும்னு நீங்க கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் நீங்க கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கும் பொழுது, நீங்க அவங்களிடம் உதவி கேட்டு போகும் பொழுது, அவங்க உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. நீங்க போன் பண்ணாலோ இல்லைன்னா மெசேஜ் பண்ணா கூட அவங்க அதை பார்க்க கூட மாட்டாங்க. திருப்பி கூப்பிடவும் மாட்டாங்க. என்ன ஏதுன்னு அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது. அவங்க ஏன் இந்த மாதிரி செயல்களை செய்யறாங்க கூட உங்களுக்கு தெரியாம இருக்கும். இது உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெறுமையை நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். நான் ஏன் இவ்வளவு உண்மையாக இருங்க உண்மையாக இருந்தோம், ஏன் என்னை யாரும் புரிஞ்சு கொள்ளாம நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல உணர்வீங்க. இந்த மாதிரியான சில கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள்ள பல முறைகள், பல இரவுகள் உங்களை தூங்க விடாம செய்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மனவேதனைகள் தாங்க வெளியில தெரியாம இருக்கும். வெளியில தெரியாமல் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அது உங்களை மெதுவாக உடைத்து கொண்டே இருக்குங்க. உடைத்தும் அது உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு பிரச்சனைகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்திய சில முக்கியமான காரணங்கள் இருந்திருக்கும். அந்த முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? முதல் காரணமாக இருப்பது, நீங்க எல்லாரையும் நம்பக்கூடிய இயல்பு. அப்படி எல்லாரையும் நீங்க நம்புறது தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நிச்சயமா மாறி இருக்கும். யாராவது நல்லபடியாக நீங்க பேசுனீங்க அப்படின்னா, அவங்க உண்மையாகவே நல்லவங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. நல்லபடியா பேசுனாங்க அப்படின்னா நல்லவங்கன்னு யாருமே கிடையாது. அவங்க கூட நம்ம இருந்தா மட்டும்தான் தெரியும். அதனால எடுத்த உடனே அனைவரும் நல்லவங்க அப்படின்னு நீங்க நினைப்பது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். இரண்டாவதா இருப்பது என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாம உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொண்டது. அப்படி நீங்க உள்ளுக்குள்ளேயே வைக்கக்கூடாதுங்க. வச்சீங்க அப்படின்னா அது உங்களையே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்களை உள்ளுக்குள்ளேயே வைக்காம, உங்களுக்கு தெரிந்த நபரோ, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நபர்களிடமோ நீங்க அந்த கஷ்டங்களை கூறணும். அப்பொழுதுதான் அவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்வாங்க. நீங்க எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கீங்க, உங்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா அவங்க எப்பொழுதும் உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சில செயல்களை செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு அவங்க எப்பயும் போலதான் இருப்பாங்க. நீங்க கூறிட்டீங்க அப்படின்னா பாவப்பட்ட போல பார்ப்பார்கள். இருந்தாலும் அது தவறு கிடையாதுங்க. ஏன்னா நீங்க மனசுக்குள்ளே வைக்க வைக்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும்தான் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்க முதல்ல உணர்ந்து கொள்ளணும். அதற்காகத்தான் இந்த மாதிரி கூறுறேன். இது எல்லாத்தையும் உங்களுடைய மனசுக்குள்ளே வைத்துக் கொள்ளாம சில விஷயங்களை நீங்க வெளியில கூறுவதும் உங்களுக்கு மிக அளவுல நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். மூன்றாவது விஷயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க அதிகமா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு மனசு கொண்டவங்களா இருப்பீங்க. அதனால மத்தவங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்க கொடுத்த பணத்தை கூட கேட்க மாட்டீங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க உங்களை அனைவருமே பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் பொறுமையாவும் இருக்கக்கூடாது. பொறுமை இல்லாமலும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் எல்லா பண விஷயத்துல நீங்க சரியாக இருக்கணும். இருந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். இல்லைன்னா நீங்க கொடுத்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைக்காமலே போயிருக்கும். இதுவரைக்கும் நீங்க கொடுத்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைக்காம எவ்வளவோ பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். இந்த 3 விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்களை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். அந்த சிக்கல்கள்ல இருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் நீங்க கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நீங்க அமைதியாக தாங்கிய காயங்கள் யாருக்கும் தெரியாத ரகசியங்களாக மட்டுமே இதுவரைக்கும் இருந்திருக்கும். அந்த ரகசியங்களை இதுவரைக்கும் உங்களால வெளியில கூட கூட நிச்சயமாக உங்களால சொல்லியிருக்க கூட முடியாது. அந்த ரகசியங்கள்ல 3 முக்கியமானவைகள் நிச்சயமாக இருக்கும். முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க மிகவும் நம்பிய ஒருத்தவங்க உங்களுக்கு துரோகம் செய்த ஒரு சம்பவம் தாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும். அதை நீங்க யாரிடமும் பகிராம உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்திருந்திருப்பீங்க. அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களால வெளியே கூட வர முடியாது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய தோல்வி அப்படிங்கிறது என்னன்னா, அது உங்களுடைய நம்பிக்கையை உடைத்தது தாங்க. உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பாங்க அல்லவா? அது உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக ஏற்படுத்திய ஒரு பெரிய ஒரு
துரோகமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியும் ஏற்பட்டிருக்கும். அதே நேரத்துல நம்பிக்கையும் அந்த ஒரு இடத்துல உடைந்தும் இருக்கும். அதே நேரத்துல வெளியில நீங்க சிரித்தபடி இருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில 2வதாக நடந்த ஒரு விஷயமாக இருக்கும். 3வதாக என்ன தெரியுமா நடந்தது? நீங்க இழந்த ஒரு முக்கியமான ஒரு உறவு. உங்களுடைய நினைவுகளை இன்னும் அவங்க உங்களுடைய மனதுல உயிரோடு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நீங்க அந்த ஒரு உறவை இழந்திருப்பீங்க. அது நீங்க செய்த தவறா, அவங்க செய்த தவறா அப்படிங்கிறது உங்களுக்குத்தான் தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு உறவு உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களை தூங்க விடாம ஆழ்த்தி கொண்டே இருக்கும். நீங்க இரவு நேரங்கள்ல அழுத தருணங்கள் கூட நிச்சயமா இருந்திருக்கும். அந்த அழுகைக்கு காரணமாக இருந்த 5 விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்களை புரிந்து கொள்ளாத உறவினர்கள். அதனால நீங்க உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரை நீங்க வர வச்சிருப்பீங்க. 2வதா நீங்க நம்பியவங்க உங்களுக்கு செய்த துரோகங்கள். 3வதா நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கைய நீங்க எதிர்பார்க்க வாழ்க்கை உங்களுக்கு நடக்காத ஒரு ஏமாற்றங்களும் உங்களுக்கு கண்ணீரை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். பணமும் சரி, வேலையும் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதனாலும் உங்களுக்கு கண்ணீர்கள் நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். தனிமை, யாரிடமும் மனதை திறந்து பேச ஒரு முடியாத ஒரு நிலைமை. இதனால உங்களுக்கு தேவையில்லாத சில மனக்காயங்கள் நிச்சயமாக உண்டாகியிருக்கும். இந்த எல்லா அனுபவங்களுக்கும் உங்களை உடைக்கல. மாறாக சொல்லணும் அப்படின்னா உங்களை இன்னும் வலிமையான ஒரு நபராக நிச்சயமா மாத்திருக்கும். ஆனா அது எப்போது நடக்கும் அப்படிங்கிறத நீங்க பொறுத்திருந்து காணுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வு நிச்சயமா கிடைக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு மெதுவான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக நுழைய ஆரம்பிக்கும். அதனை பார்த்து அந்த ஒரு அமைதியை பார்த்து நீங்களே மகிழ்ச்சி பெறுவீங்க. இத்தனை நாட்கள் இந்த அமைதி எங்கேயா போச்சு என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு நீங்களே அந்த ஒரு அமைதியை தேடி போவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைதி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இது ஒரு பெரிய சத்தமில்லாத ஒரு மாற்றமாக இருக்கும். சத்தமில்லாம இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அமைதி இருக்குல்ல, இந்த அமைதி மிகவும் உங்களுக்கு 3 ரூபங்கள்ல உங்களிடம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அமைதியாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு அமைதி எந்த ரூபத்தில் தெரியுமா இருக்கும்? மன அமைதி. நீங்க தேவையில்லாத யோசனைகளை விட்டு விலகுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன அமைதி நிச்சயமா கிடைக்கும். 2வதா உறவுகள்ல ஒரு தெளிவானது பிறக்கும். யாரை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை விளக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சு நீங்க நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கும். 3வதா உங்களுடைய பணநிலையில ஒரு சீராக்கமானது நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய வருமானம் இந்த ஒரு நேரத்துல மெதுவாக உயர ஆரம்பிக்கும். உயர்ந்த உங்களுடைய வாழ்க்கையை அது இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். நீங்க பெரிய விஷயங்களை எதிர்பார்க்காத ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருப்பீங்க. இருக்கிறத வைத்து வாழணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒருத்தவங்களா நிச்சயமா இருப்பீங்க. ஆனா அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் தாங்க இப்போது உங்களுடைய இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அந்த 3 சந்தோஷங்கள் என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு செய்தி அல்லது ஒரு நல்ல ஒரு நண்பரோ யாரோ ஒருவர், உங்களுக்கு பிடித்த ஒருவர் நிச்சயமாக உங்களிடம் பேசுவாங்க. இத்தனை நாட்கள் பேசாமல் இருந்த நபர் கூட பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செய்தியாக நிச்சயமா இருக்கும். உங்களுடைய மனசை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒருவரின் வருகை உங்களுக்கு இன்னமும் நல்ல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய வெற்றி. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுவீங்க. கஷ்டப்பட்டாலும் அதற்கான பலனானது கிடைக்காம இது வரைக்கும் நீங்க உங்களுக்குள்ள நீங்களே புலம்பிக் கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல ஒரு நல்ல ஒரு வேலையோ இல்லைன்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்போ நிச்சயமா கிடைச்சிருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமா உள்ளாக்கப்படும். உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வருவாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில அவங்க மிகவும் அமைதியான ஒரு பொறுமையான ஒரு மனிதராக நிச்சயமா மாறுவாங்க. மாறி அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொள்வாங்க. உங்களுடைய காயங்களை புரிஞ்சு கொண்டு அதை மேலும் காயப்படுத்தாம பாதுகாப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மனிதரை நீங்க நிச்சயமா சம்பாதிப்பீங்க. அவங்க உங்களுக்காக மன ஆதரவை கொடுப்பாங்க. ஏன் அவங்கள கூட உங்களுக்காக நிச்சயமாக கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. உங்களுடைய முடிவுகள்ல அவங்க துணையாக நிற்பாங்க. உங்களுடைய நல்லதோ உங்களுடைய கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அவங்க உங்க கூடவே நிற்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை விட்டு அவங்க போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நிச்சயமா இருப்பாங்க. நீங்க தனியா இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு உணர வைப்பாங்க. ஆனா அந்த நபர் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா அவரால் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். இந்த ஒரு நேரத்துல நீங்க இழந்ததை விட நீங்க இனிமே பெறப்போகின்ற மாற்றங்கள் இருக்குல்ல, அந்த பெறப்போகின்ற மாற்றங்கள் தான் மிக பெரிய ஒரு விஷயங்களாக நிச்சயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக நிலை பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை நிலை பெற்று நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க கடந்த காலத்துல அனுபவித்த கஷ்டங்கள் சாதாரண ஒரு கஷ்டங்களா இருக்காது. அது